வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் வந்து அப்பப்போ ஹேங் ஆகும், அப்படி இல்லைனா லேக் ஆகும். ஏன் ஹேங் ஆகுது அப்படின்னு பற்றி தான் பார்க்க போகிறோம். அதனுடைய சொல்யூஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஃபயர் விளையாடுறவங்க, இந்த பப்ஜி, இந்த ஆன்லைன் கேம்ஸ் விளையாடுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு எதனா டவுட் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் புதுசாக டெலிகிராமில் குரூப் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதில் நீங்கள் கேட்கலாம். எந்த விதமான டவுட்ஸ் இருந்தாலும் அதோடைய லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ போடுறதுக்கு ஒரு எய்ம் வச்சுருக்கேன். என்ன அப்படின்னா, ஒரு சின்ன டார்கெட் தான். நம்ம 50 லைக்ஸ் வரணும் நம்ம இந்த வீடியோவுக்கு. நம்ம மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே ஒரு லைக் பண்ணுறங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், மோட்டிவேட்டடாகவும் இருக்கும். ஸோ வாங்க நண்பா, வீடியோக்குள்ளே போ. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்ட் ஆகும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அப்புறம் லைக்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு ஷேர்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனே வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கில் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ராப்ளத்துக்கு நம்ம 3 ஸ்டெப்ஸு நம்ம யூஸ் பண்ணணும். இது ஸ்டெப்ஸுன்றதை விட டிப்ஸாகவும் சொல்லலாம். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் போய் ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக ஒர்க் ஆகாது. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை விட செகண்டு, தேர்டு ஸ்டெப் வந்து தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப ஈஸி தான். இது முக்கால்வாசி பேருக்கு யாருக்குமே தெரியாத ஸ்டெப்புன்னு தான் சொல்லலாம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோருக்கு போவோம். ப்ளே ஸ்டோருக்கு போனோடனே நம்ம ப்ரொஃபைல் ஐக்கானுக்கு அதை கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸில் ஆப்ஷன் போங்க. செட்டிங்ஸில் போனோடனே பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் ப்ரிஃபரன்ஸ்னு இருக்கும். அந்த நெட்வொர்க் ப்ரிஃபரன்ஸில் போயிட்டு ஆட்டோ அப்டேட் ஆப் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் வரும். இதில் நீங்கள் டோன்ட் ஆட்டோ அப்டேட் ஆப்ஸ்ன்னு இதை கிளிக் பண்ணுங்கள். இது எதுக்கு யூஸ்ஃபுல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேம் விளையாடும் போதோ ஆன்லைனில் எதனா சர்ச் பண்ணும்போதோ பேக்ரவுண்டில் அதுவே ஆட்டோவாக தானாகவே அது நிறையா டேட்டானா இழுத்துட்டு இருக்கும், அப்புறம் ரன் ஆகிருக்கும். இதன் மூலமாக ஸ்டோரேஜ் அதிகமாகும். அப்புறம் பார்த்திங்கன்னா லேக் ஆகிறதுக்கு இதுவும் ஒரு இதுதான். ஸோ இது நீங்கள் ஆட்டோ அப்டேட் இருந்ததை ஆஃப் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ஆட்டோ ப்ளே வீடியோஸ் இருக்குதுல்ல, அதையும் டோன்ட் ஆட்டோன்னு அப்டேட் பண்ணுங்கள். இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. நம்மளுடைய செகண்ட் ஸ்டெப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு நம்ம செட்டிங்ஸில் போகணும். செட்டிங்ஸில் போயிட்டு செட்டிங்ஸில் போனோடனே உங்கள் செட்டிங்ஸ் எப்படி இருக்குதுன்னு தெரியல. பொதுவாக எல்லா இதுலேயும் செட்டிங்ஸில் அபவுட் ஃபோனுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா டிவைஸ் இன்ஃபர்மேஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே பில்டு நம்பர்னு ஒரு ஆப்ஷன் வரும். எனக்கு 5ஆவதாக வந்திருக்கு, உங்களுக்கு எந்த இடத்துல வேணால் வந்திருக்கலாம், உங்கள் மொபைலை பொறுத்து இருக்குது. ஸோ இந்த பில்டு நம்பருன்றதை நீங்கள் ஒரு 8 டைம்ஸ் கிளிக் பண்ணுற மாரி இருக்கும். நான் ஏற்கனவே கிளிக் பண்ணி வச்சுருக்கேன். இதை நீங்கள் கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு டெவலப் ஆப்ஷன் ஒன்று இருக்கும் நம்ம மொபைலில் செட்டிங்ஸில், அது அலோ ஆகும். ஸோ இதை நான் ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கேன். நான் டெவலப்பர் ஆப்ஷனுக்கு போகிறேன். எனக்கு வந்து டெவலப்பர் ஆப்ஷன் வந்து வெளியில் இருக்குது. நீங்கள் உள்ளே வேறு எதுனா கூட இருக்கலாம். அது எதில் இருக்கும் அப்படின்னா இந்த அக்சசபிலிட்டியில் இருக்கும், அப்படி இல்லைன்னா வெளியிலவே இருக்கும். டெவலப்பர் ஆப்ஷனில் போயிட்டு இதை ஆன் பண்ணுவீங்க. ஆன் பண்ணோடனே ஒரு செட்டிங்ஸ் கேட்கும், அதை ஓகே பண்ணுங்கள். ஓகே பண்ணிட்டு கீழே வாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஆஃபில் இருக்கணும். நான் 1-2 ஆன் பண்ணி வச்சுருந்தேன், அது எல்லாத்தையும் இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். நீங்கள் இது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆப்ஷன் வேணும். ட்ராயிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்கள் ஃபோனில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ட்ராயிங்கிற ஆப்ஷனில் எல்லாமே முக்கியமாக ஆஃபில் இருக்கணும். எனக்கு 3 செட்டிங்ஸ் இருக்குது இதில். அதில் பார்த்தீங்கன்னா விண்டோ அனிமேஷன் ஸ்கேல், டிரான்சிஷன் அனிமேஷன் ஸ்கேல், அனிமேட்டர் அனிமேஷன் ஸ்கேல்னு இருக்குது. இதில் எல்லாத்தையுமே நம்ம இதில் எது ஆனில் இருந்தாலும் அனிமேஷன் ஆஃப்ன்றது கொடுங்க. இதிலே அனிமேஷன் ஆஃப் 3த்துலேயும் நான் அனிமேஷன் ஆஃப்ன்றதில் கொடுக்குறேன். அனிமேஷன் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
ஒரு ஆப்ஷனாக ஆஃப் பண்ணி வச்சுருங்க. நம்ம இது எதுக்கு ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறோம் அப்படின்னா, பில்டு நம்ம ஃபஸ்ட்டு 7 டேப் பண்ணுவோம்ல, 8 டேப் பண்ணியிருப்போம். அது டேப் பண்ணால் தான் இது ஆன் ஆகும். ஆன் பண்ணோடனே உள்ளே இருக்கிற கொஞ்சமான செட்டிங்ஸை மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம இதை ஆஃப் பண்ணி வச்சுருவோம். இதுதான் நம்மளுடைய செகண்ட் டிப்ஸு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சுதுன்றது அப்போ தான் எனக்கு தெரியும். நம்மளுடைய தேர்ட் செட்டிங்ஸும் நம்ம எதில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா செட்டிங்ஸில் தான் இருக்குது. செட்டிங்ஸில் ஆப்ஸ்ன்றதில் போங்க. ஆப்ஸ்ன்றதில் போய்ட்டு இப்போ நம்ம டெய்லியும் எது யூஸ் பண்ணுவோம் அதிகமாக பார்த்திங்கன்னா, நான் எது அதிகமாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமு, யூடியூப்பு, வாட்ஸ்அப்பு, யூடியூப் ஸ்டுடியோ இந்தமாதிரி நிறையா டெய்லியும் யூஸ் பண்ணுவேன். அது எல்லாத்துக்குள்ளேயும் போய் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா முக்கியமானது இது. நான் யூடியூப் தான் டெய்லி யூஸ் பண்ணுவேன் அதிகமாக. இதில் போயிட்டு ஸ்டோரேஜ்ன்றது போங்க. ஸ்டோரேஜில் போனோடனே கிளியர் டேட்டா பண்ணவே கூடாது, கிளியர் கேட்ச் தான் பண்ணணும். கிளியர் கேட்ச் பண்ணணும். இதன் மூலமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணும்போது நிறையா ஸ்டோரேஜ் ஆகிருக்கும் அந்த இதில், அந்த ஆப்லேயே பின்னாடி பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டே இருக்கும். அதை நீங்கள் கிளியர் பண்ணணும். இந்த 3 ஸ்டெப்புமே நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு லேக் ஆகவே ஆகாது, அதாவது ஃபோன் ஹேங்கும் ஆகாது. நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் இதை பண்ணிவிட்டு நான் என் ஃப்ரெண்ட்ஸு நிறையா பேருக்கு நான் பண்ணி பார்த்தேன், எல்லாமே ஒர்க் ஆச்சு. அதனால தான் நான் இந்த வீடியோவை போடுறேன். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த விதமான டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. அப்படி இல்லைனா நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் கூட கேட்கலாம். தேங்க்யூ நண்பா. நெக்ஸ்ட் வீடியோ நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ நண்பா.